ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சத் சரிதம் அத்தியாயம் 46. இந்த அத்தியாயத்தில் பாபாவோட அன்பும் பாசமும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற ஜீவராசிகளுக்கும் எப்படி அவர் அன்பை செலுத்துறாருன்றதை பற்றி தான் இந்த அத்தியாயம் நம்ம பேச போகிறோம். இதில் முக்கியமாக என்னென்னா, பாபா லெண்டி தோட்டத்திலிருந்து ஒரு முறை நடந்து வந்துருக்கார். லெண்டி தோட்டம் என்பது அவருடைய சொந்த முயற்சியினாலேயே, தன்னுடைய கையினாலேயே அது உழைக்கப்பட்டு ஒரு தோட்டம் பாபா மூலியமாக ரெடியானது தான் ஷிரடியில் லெண்டி தோட்டம்ன்றது. இன்றளவும் அது பிரபலமாகி பேசப்பட்டு வருகிறது. அந்த மாதிரி ஒரு முறை லெண்டி தோட்டத்திலிருந்து வந்துருக்கும் பொழுது அவர் ஒரு ஆட்டு மந்தையை பார்க்குறார். அந்த ஆட்டு மந்தையில் 2 ஆடுகள் அவருடைய கண்களை கவர்றது. அவர் அந்த ஆட்டுக்கிட்ட போயிட்டு அந்த 2 ஆட்டுகளையும் கிட்ட போய் தடவி பாசமாக அதுக்கிட்ட அன்பு செலுத்தி பேசுகிறாரு. பிறகு என்ன செய்கிறாரு, அந்த ஆட்டை அந்த உரிமையாளர்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கிடுறாரு. அந்த பணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 ரூபா. 2 ஆடுகளுக்கு 32 ரூபா கொடுத்து அந்த உரிமையாளர்கிட்ட வாங்குறாரு. அப்போ அவரோட இருக்கிற பக்தர்களான நானா சாஹிப்பும் மற்ற பக்தர்களும் பாபாட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஆட்டு பேரத்தில் ஏமாற்றப்பட்டுட்டீங்க அப்படின்றாரு. உடனே பாபா என்ன சொல்கிறாரு, நான் ஆட்டு வியாபாரத்துலேயோ பேரத்துலேயோ நான் ஏமாறலை. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு 4 சேர் பருப்பை வாங்கி அந்த 2 ஆடுகளுக்கும் கொடுங்க, அது வயிறார சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அந்த 4 சேர் பருப்பை வாங்கிறதுக்கு தாத்தியாட்டையும் ஷாமாட்டையும் பணத்தை கொடுத்துட்றாரு. ஆடுகளும் வயிறு நிறைய சாப்பிட்றது. பிறகு என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டை திரும்பி அந்த ஆட்டு மந்த உரிமையாளரிடமே திருப்பி எடுத்துன்னு போக சொல்லிடுறாரு. பிறகு இதையும் பக்தர்கள் கேட்குறாங்க, என்ன பாபா, இந்த ஒரு ஆடுகள் 2 ரூபாய் அல்லது 3 ரூபாய், அதிகபட்சம் 6லிருந்து 8 ரூபாய்க்கு மேலே இந்த 2 ஆட்டுகளுக்கும் விலையே இல்லை. அதை மீறி நீங்கள் எப்படி 32 ரூபா கொடுத்து வாங்கி அதுக்கு 4 சேர் பருப்பையும் கொடுத்து திருப்பி அந்த ஆட்டை அதோடைய உரிமையாளர்கிட்டமே கொடுத்துட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது பாபா அந்த 2 பேருடைய முந்தைய ஜென்ம கதையை பற்றி பக்தர்கள்ட்ட விளக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆடுகளும் முந்தைய ஜென்மத்தில் ஒரு தாயினுடைய புதல்வர்களாக பிறந்திருக்காங்க. மூத்தவன் சோம்பேறி, இளையவன் சுறுசுறுப்பானவன். இவர்கள் 2 பேருமே என்னுடைய கூட்டுறவில் வளர்ந்தவங்க. அந்த ஒரு நன்றிக்கு தான் நான் அவர்களை யோசனை பண்ணி நான் நேசித்து அவர்களுக்கு 2 சேர் பருப்பு வாங்கி கொடுத்தேன். முக்கியமாக என்னென்னா, இந்த இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு சோம்பேறியானவன் இளையவனை பார்த்தும் சுறுசுறுப்பானவன் இளையவனை பார்த்தும் ஒருத்தரை கொல்ல சதி செய்யறதுக்கு காத்துட்ருக்காங்க. இளையவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய உழைப்பாலையும் வளர்ச்சியாலையும் பெரும்பொருள் தீட்டுறான். மூத்தவன் வேலையே செய்யாமல் சோம்பேறியாக இருந்து இளையவனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமடைஞ்சு அவனோட சண்டையிடுறான். பிற்காலத்தில் என்ன ஆகுது, இருவரும் ஒருவரை தாக்கிக்கிறாங்க. மூத்தவன் இளையவனை ஒரு பெரிய கம்பால மண்டையில் அடிக்க, இளையவன் ஒரு கோடாரியால் அவனை போய் மூத்தவனை வெட்ட, இருவரும் ஒரே நேரத்தில் மாண்டு போயிடுறாங்க. அவங்க போன ஜென்மம் பண்ண பாவத்தினால இந்த ஜென்மத்தில் 2 ஆடுகளாக பிறந்து இந்த ஆட்டு மந்தையில் இருக்கும்போது அதை நான் நினைவு கூர்ந்து இந்த ஜென்மத்தில் அவங்க என்னோட கூட்டுறவில் இருந்ததுனால, நல்லவர்களாக இருந்ததுனால நான் அவர்களுக்கு 4 சேர் பருப்பு வாங்கினேன். நீங்கள் என்னுடைய 32 ரூபாய்க்கு கொடுத்து இந்த ஆட்டை வாங்கின பேரத்தை நீங்கள் விரும்பாததுனால நான் அதை அந்த ஆட்டுக்காரனுமே திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு பக்தர்கள்ட்ட சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பாபா மனிதர்களை மட்டும் அன்பும் பாசமும் கொடுத்து ஆசீர்வதிப்பதில்லை, மற்ற ஜீவராசிகளிடமும் அவர் சமமாக பழகிறார் என்பதற்கு இந்த அத்தியாயம் ஒரு எடுத்துக்காட்டு. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.